கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஜாய் டிவி மூலமாக வீசுகின்ற தென்றலது உங்களுடைய இல்லங்களிலே வந்து வீச இருக்கின்றது. பாடுகின்ற குயிலது உங்களுடைய இல்லங்களிலே வந்து பாட இருக்கின்றது. அருமையானவர்களே, பிட்டு பிட்டு உங்களுக்கு அருமையான செய்திகளை உங்களை இல்லந்தோறும் தொட்டு தொட்டு அருமையான ரசனையான லட்டுகளை உங்கள் பக்கத்திலே விட்டு விட்டு இந்த நாளிலும் கூட நாங்கள் உங்கள் மத்தியிலே விழா காலத்தை சிறப்பிப்பது விருந்தினரா விருந்தா என்கின்ற ஒரு சுவராசியமான ஒரு விவாதத்தை உங்கள் மத்தியிலே இந்த நாளிலும் அபிஷேக தோட்ட ஊழியங்கள் எடுத்து வந்திருக்கிறது. அருமையானவர்களே, நன்மை தீமை என்று இரு வகையிலே நம்முடைய மூளைக்குள்ளாக காரியங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இவர் வந்து பேசுகிறாரே, இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா, அது ஒரு வகை. இப்படியாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இரண்டு வகையிலே காணப்படுகின்றன. பிறக்கிற மனிதனுக்கு இன்னொரு வகையான தீர்ப்பை இறைவன் வைத்திருக்கிறார். ஆக ரெண்டு வகையான காரியங்கள் இந்த உலகத்திலே நடமாடி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு விருந்திலே அழைக்கப்படுகின்ற போது அங்கே கொடுக்கப்படுகின்ற விருந்து சிறந்ததா, இல்லை என்றால் அங்கே வந்த விருந்தினர்களா என்பது இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்துரைக்க வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, 28/11/2023 என்று நினைக்கிறேன், ஜாய் தொலைக்காட்சி நிறுவனர் ஐயா பெனடிக் செல்வின் அவர்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் என்னுடைய தொலைபேசியிலே அவர் வந்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நண்பருடைய ஒரு திருமணம் நடந்தது, அதில் நான் கலந்து கொண்டேன். நான் இறங்கின உடனே என்னை அவர்கள் மிகவும் அன்பாக உபசரித்தார்கள். அந்த திருமண மண்டபமே களை கட்டி போய் இருந்தது. மின் விளக்குகள், எத்தனை வெடிப்புகள், ஒவ்வொருத்தர் முகத்திலும் அருமையான மகிழ்ச்சி, எல்லாம் அந்த விருந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் என்னை சுற்றி சுற்றி நின்றார்கள். என்னால் அந்த விருந்தை மறக்கவே முடியவில்லை. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் இரவு முழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன், இந்த விருந்தை நம்மளால் மறக்கவே முடியல. இவ்வளவு தூரம் நம்மளை உபசரித்து விட்டார்களே, இவ்வளவு தூரம் விருந்தா என்று அவர்கள் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த விருந்தை நோக்கி தான் என்னுடைய கவனமெல்லாம் சென்று கொண்டிருந்தது. எவ்வளவு இந்த விருந்துக்காக இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள், என்ன அருமையான விருந்து. அருமையானவர்களே, அவர் என்ற சொல்ல வந்த காரியம், அடுத்த நாள் காலையிலே எனக்கு போன் வருகிறது, ஐயா தேவனுடைய தாசன் அவர்களே, உங்களுடைய காலுடைய மகளுடைய திருமணத்திலே பட்டது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய காரியம். நீங்கள் வந்ததால் அல்லவா எங்களுடைய விருந்து சிறப்பித்து விட்டது. நீங்கள் வந்தது எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம். அடுத்தபடியாக போனை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய அண்ணன் லைன்ல வருகிறார், ஐயா நீங்கள் வந்தது தான் ஐயா எங்களுக்கு பெரிய சிறப்பாக இருந்தது ஐயா, நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது தான் எங்களுக்கு பெருசு ஐயா. நல்லா கவனிங்க, ஒரு ஏன்டா சொல்றார் மிஸ்டர் சாமியல் அவர்கள் கல்யாணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிதாக அவர்களுக்கு தெரியவில்லை. நான் போய் குடும்பத்தோடு அங்கே நின்றதை அவர்கள் பெரிதாக எடுத்து அடுத்த நாள் காலையில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதை எண்ணுகின்ற பொழுது என்னுடைய அறிவுக்கு கொஞ்சம் இதை தீர்வு கொடுக்க முடியவில்லை. ஒரு விழா காலம் சிறப்பிப்பதற்கு விருந்தினர் அவசியமா, விருந்து அவசியமா? நான் குழம்பி போய் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே அவர்கள் வர்ணித்த அந்த வர்ணனையை நான் பார்க்கின்ற பொழுது, அந்த விருந்தினுடைய ஏற்பாடுகள் நான் பார்க்கின்ற பொழுது, அவ்வளவு தூரம் அவர்கள் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா விருந்தினராகிய நீங்கள் வந்தது தான் எனக்கு நன்றதாக இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்களே. சாமியல், இதுக்கு என்ன ஒரு முடிவை நீங்கள் தரப்போகிறீர்கள் என்று சொன்னார்கள். நானும் யோசித்தேன். உடனே பெனடிக் ஐயா சொன்னாங்க, சரிதான் ஐயா, இதை நம்ம பட்டிமன்றத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம், நீங்கள் உடனடியாக அந்த 6 பேரை தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் தூண்டில் விழுந்தது தான் இந்த 6 பேரும். இவர்கள் ஒவ்வொருவரும் தலை சிறந்த ஊழியங்களை தன்னகத்தை கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் இந்த விழா காலம் சிறப்புற விருந்தினரா விருந்தா என்ற நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஜாய் டிவி வாசகர்களுக்கு எங்களுடைய குழுவினர் சார்பாக அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ரெண்டுமே தேவையானதாக நமக்கு தெரிகின்றது. ஆனாலும் முடிவு என்று ஒன்று வர வேண்டும்.
அது இவர்கள் ரெண்டு பேரையும் மோத விட்டு பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். இவர்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு அருமையான நல்ல ஒரு தத்துவங்களை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விருந்தா விருந்தினரா என்று பார்க்கின்ற வேளையிலே ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியவில்லை. நிறைய இடங்களிலே சொல்லுகிறார்கள், ஐயா நாங்கள் உங்களுக்கு இந்த ஐட்டம் வச்சிருக்கோம், அந்த ஐட்டம் வச்சிருக்கோம், சாப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 3 மாதம் கழித்து நம்மை விருந்துக்கு அழைத்தவரும் நாமும் மீட் பண்ணுகிறோம். அங்கே மீட் பண்ணுகின்ற பொழுது அவர் ஓடி வருகிறார், ரயில்வே ஸ்டேஷனில் ஓடி வருகிறார். ஐயா உங்களுக்கு எவ்வளோ வேலையா, அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க பாருங்க, எங்கள் விருந்துக்கு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, எங்கள் தீபாவளி பண்டிகைக்கு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, எங்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, எங்கள் கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, ஐயா அதுதான் எனக்கு ரொம்ப சிறப்பு. ஆக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தான் நானும் திணறி கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே இங்கே இருக்கின்ற சகோதரர் இஸ்ரவேல் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற எம்டிசி பஸ் ஓட்டுநராக இருந்தாலும் கூட என்னோடு கூட என்னுடைய ஊழியத்திலே ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் ஊழிய பாதையிலே என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டுகிறவராக இருக்கிறவர் இந்த பட்டிமன்றத்தையும் நன்றாக ஓட்டுவார் என்று இப்பொழுது விருந்தினரே என்ற தலைப்பில் வருகிறார். கரங்களை தட்டி இஸ்ரவேல் ஐயாவை நாம் வரவேற்போமாக. எந்த விழாவாக இருந்தாலும் ஒரு விழா சிறப்பு பெற தேவையானது விருந்தா அல்லது விருந்தினரா? நான் விருந்தினரே என்று சொல்லி இப்பொழுது பேச வந்திருக்கிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு மூல காரணமாக இருக்கின்ற இந்த ஜாய் டிவியினுடைய நிர்வாகத்திற்கு என் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நடுவராக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஜாய் டிவியினுடைய அத்துணை நேயர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எந்த விழாவாக இருந்தாலும் விருந்தினர் அங்கே வேண்டும். விருந்தினர் இல்லாத ஒரு விழா எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆகவே முதலாவது விருந்தினர் வேண்டும். விருந்தினரை வைத்து தான் விழாவே நடத்த முடியும். ஆகவே எந்த விழாவாக இருந்தாலும் விருந்தினர் அங்கே தேவைப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். டீ காபி பிஸ்கட் எதுவும் தேவையில்லையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா? அதெல்லாம் அப்புறம் பாப்பாயா. சரி சரி. இப்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு தெருவில் ஒரு இறைச்சி துண்டு கிடக்கிறது. அந்த ஒரு காக்கா பார்க்கிறது. அதை கா 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 என்று கூப்பிட்ட உடனே ஆயிரக்கணக்கான காக்காக்கள் அங்கே வட்டமிடுகிறது. ஒரு நிமிஷம், இந்த காலத்தில் காக்காலாம் செல்போனில் தான் கூப்பிடும். நீங்கள் அந்த காலத்தில் உள்ளது சொல்வீங்க, இந்த காலத்தில் செல்போன் இருக்கியா? எங்களுக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மா சோறு ஊட்டும் போது சொல்லி கொடுத்ததுதாயா, காக்கா காக்கான்னு தான் கூப்பிடணும். சரியா, சரி சரி. ஆகவே காக்கா கூப்பிட்ட உடனே அங்கே ஆயிரக்கணக்கான காக்காக்கள் வந்து வட்டமிடுகிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒரு காக்கா கூப்பிட்ட உடனே அத்தனை காக்காக்கள் வந்து வட்டமிட்டதே அதுதான் சிறப்பு. அங்கே கீழே கிடந்த அந்த இறைச்சி துண்டு அது சிறப்பு அல்ல. ஆகவே ஒரு கூட்டமாக ஒரு உறவினர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து உறவினர்களாக நம்ம கூடி வரும்போது தான் அந்த இடம்தான் சிறப்பே தவிர ஒரு விருந்து ஒரு சிறப்பாகாது. ஒன்றுமில்ல, திருமணத்தை பற்றி நீங்கள் கூட சொன்னீங்க. திருமணம் என்றால் எவ்வளோ பெரிய மண்டபம் தேடுகிறார்கள், எவ்வளோ பெரிய பத்திரிகைகள் அடிக்கிறார்கள், எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எவ்வளோ நிகழ்ச்சிகள், எவ்வளோ ஏற்பாடுகள் செய்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகளும் செய்யும்போது அதில் ஒரு ஏற்பாடு தான் இந்த விருந்து. எல்லா ஏற்பாடு எதுக்கு செய்யறாங்க? அதுல ஒண்ணுதான், அதுல ஒண்ணு விருந்து. 10+1 -1 10+1 ஓகே ஓகே 10+1 அது 10+1 ஓகே ஓகே. மொத்தத்தில் எல்லா ஏற்பாடுகளிலும் அது ஒரு ஏற்பாடு. ஆனால் எல்லா ஏற்பாடுகளுக்கும் முக்கிய காரணம் வந்து விருந்தினர் தான். விருந்தினர் வேணும் அங்க. ஆகவே ஒரு திருமணமாக இருக்கட்டும், நிகழ்ச்சியா இருக்கட்டும், அங்கே விருந்தினர் தான் முக்கியம் படுகிறாங்க. ஆகவே விருந்தினர் இல்லாம எந்த ஒரு நிகழ்வு விழாக்களையும் நீங்க பார்க்க முடியாது. வேதத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒரு மலை பகுதியில் இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது 4000 5000 ஜனங்கள் அங்கே வந்து விட்டார்கள். எவ்வளவு 4000 5000 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் 3 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். என்று வாயை பிளந்து கொண்டு அந்த செய்தியை கவனித்தால் தவிர விருந்தை பற்றி யாருமே யோசிக்கல, யாருமே அதை பற்றி அங்கே நினைக்கல. திறந்த வாயை மூடாம பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அது 4000 5000 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வளவு
அவ்வளவு ஜனங்கள் அங்கே வந்ததுனால அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த விருந்தினர் எல்லாம் பார்த்தாரு, மெய் மறந்துட்டாரு. இந்த விருந்தினரை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு தான் ஒரு விருந்து அங்கே வச்சாரு. அந்த விருந்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே வந்த அந்த கூட்டம் 4000 5000 ஜனங்கள் அங்கே கூடி வந்ததுனாலே அவர்கள் எப்படி சும்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்தை கொடுத்தார். நான் இதுவரைக்கும் 5 அப்பம் 2 மீன் இதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு போட்டீங்களா? இல்லையா, எல்லாரும் வந்ததுனால தானே அந்த விருந்து கேட்டேன். விருந்தினர் தான் முக்கியம். விருந்தினர் இல்லாம அந்த நிகழ்வே இல்லையா. அநேக காரியங்களை சொல்லலாம். ஆகவே இன்னும் நம்முடைய பண்டிகை வருது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, அடுத்து பொங்கல் வருகிறது, இப்படிப்பட்ட பண்டிகை எல்லாம் வருகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே அது பண்டிகைங்கிறது ஒரு விழாயா, பண்டிகை ஒரு விழா. வீட்டில், குடும்பத்தில், சபைகளில், ஆலயங்களில் இப்படி விழாக்கள் அது விழாவாக கொண்டாடப்படுகிறது பண்டிகை என்றாலே. அப்படிப்பட்ட விழாக்களிலே நானும் என் மனைவி இருந்துகிட்டு கொண்டாட முடியுமாயா? ஐயா, கேள்வி சரியான கேள்வி. அது என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உடன் பிறந்தவர்களோ விருந்தினர்களாக வந்தாதாயா அந்த விழாவே சிறப்பா இருக்கும், அந்த பண்டிகை சிறப்பா இருக்கும். கைதட்டுங்க, என்ன அருமையான பாயிண்ட். எந்த பண்டிகையா இருக்கட்டும், எந்த விழாக்களா இருக்கட்டும், விருந்தினர் அங்க வரணும். விருந்தினர் இல்லாத ஒரு பண்டிகை விழாவை பார்க்க முடியாதியா. ஆகவே எந்த ஒரு விழாவா இருந்தாலும் சரி, விருந்தினர் தான் தேவை, விருந்தினர் தான் முக்கியம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு கடந்து போக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் இயேசுவும் அவருடைய நண்பர்களும் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த விருந்தினர்களாக இயேசு அங்க வந்திருக்கிறார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா விருந்து டம்மியாகி போச்சு, குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியும், விருந்து அங்க டம்மியாகி போச்சு. ஆனா விருந்தினராக இயேசு அங்க வந்ததுனாலதான் அதுக்கப்புறம் இந்த விருந்து சிறப்பு பெறுது. அப்ப முதலாவது விருந்தினர் தேவை, விருந்தினர்கள் வர வேண்டும், விருந்தினர்கள் பங்கு பெற வேண்டும், விருந்தினர்கள் தான் முக்கியம் என்று சொல்லி நடுவர் அவர்களே, எந்த ஒரு விழாவானாலும் சரி அந்த இடத்துல விருந்தினர்கள் தான் முக்கியம் என்று அடித்து கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையான தத்துவங்கள், என்ன அருமையான சிந்தனைக்குரிய காரியங்களை கொடுத்தார். நானும் இதுவரைக்கும் 5 அப்பம் 2 மீன் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் நம்ம விருந்தினரே என்று பேசின இஸ்ரேல் அவர்கள் மிக தெளிவாக பாயிண்ட்களை கொண்டு வந்தார். அங்கே விருந்தாளிகளை பார்த்தார் ஐயா, 3000 பேர் 5000 பேர் அங்கே பார்த்தார் இல்லையா. விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டிருந்தார் ஆண்டவர் கானாவூர் கல்யாணத்திலே. ஆகவே விருந்தினரே ஒரு விழா சிறப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று அடித்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அந்த பக்கத்தை பார்க்குறேன், கொஞ்சம் சோர்வாக இருக்காங்க. இவங்க என்ன பாயிண்ட் தர போகிறாங்களோ ஒன்றும் தெரியல. அடுத்தபடியாக இங்கே திருமதி சாரால் ஜோனாத்தான் அவர்கள் ஈசிய திருச்சபையிலே சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். திருச்சபைகளில் நடைபெறும் பட்டிமன்றங்களிலே இவர் பேசி சிறப்புற்றவர்கள். இந்த நாளிலும் கூட அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், விருந்துதாயா, நீங்கள் பேசலாம், வந்துட்டு போகலாம். நீ வெறும் உங்களை வந்த உடனே நீங்கள் ஐயா இஸ்ரேலையா வந்திருக்கு, வாங்க அண்ணன் வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே உள்ளேருந்து வரலன்னா அந்த விருந்தாளி அடுத்த நாள் வருவார் ஐயா. அதே அந்த விருந்தாளுக்கு ஐயா திருநெல்வேலி அல்வா இருக்குயா, பாம்பே முறுக்கு இருக்குயா, பாம்பே அல்வா இருக்குயா, நீ கொடுக்க அவர் 2வது நாளும் 3வது நாளும் வந்துட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கருத்தை, விருந்தே இந்த கருத்தை திருமதி சாரால் ஜோனாத்தான் அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. இந்த சிறப்புமிக்க பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஜாய் டிவி நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை இன்னும் அழகாக மெருகேற்றும்படியாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அன்பான பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாக்காலம் சிறப்புற விருந்தினர் தான் என்று செல்லுபடியாகாத வாதங்களை எங்கள் முன் வைக்க வந்திருக்கும் என்னுடைய எதிரணியினரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். விழாக்காலம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது கம என மணக்கும் சுவையான விருந்தும், நாவை சுண்டி இழுக்கும் சுவையான விருந்து என்றால் அது மிகையாகாது.
வருகின்ற விருந்தினர்களை அன்போடு உபசரித்து அவர்களை திக்குமுக்காட வைக்கும் இந்த சுவையான விருந்து என்பது நம்முடைய பண்பாடும் நம்முடைய பாரம்பரியமும். இது எதிரணியருக்கு தெரியாதா? இல்ல தெரியாதது போல வாதத்துக்காக இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்களா? தெரியல நடுவர் அவர்களே. ஐயோ ஐயோ ஐயோ. விழாக்காலம் சிறப்புறணும்னா அதுக்கு முதன்மையானது சுவையான விருந்து தான். நடுவர் அவர்களே, எதிரணி பேசும்போது இஸ்ரேல் அண்ணா சொன்னாங்க, காகம் காக்கான்னு கூவி விருந்தினர் எல்லாம் காக்கான்னு தானே கூப்பிடும். இன்னைக்கு புதுசா ஒரு காரியம் சொல்றாங்க, அது இறைச்சி துண்டை பார்த்து கூப்பிட்டதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த இறைச்சி துண்டு தானே விருந்து. அடி அந்த விருந்து அது பார்த்துதான் இறைச்சி துண்டு. அந்த விருந்தை பார்த்த பிறகுதான் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அது காக்கான்னு அழைச்சி கூப்பிடுது. இத சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம், எங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. விருந்து கிடைச்ச பிறகுதான் அது தான் மட்டும் உண்ணாம தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அது கூப்பிடுதுன்னு சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரு. சரிமா, அடுத்தது அந்த 5 அப்பா 2 மீனை வச்சு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அற்புதங்கள் அவர் அநேக செய்கிறாரு. மரித்தவர்களை உயிரோட எழுப்புறாரு, கண்ணு தெரியாதவங்களை அவர் குணமாக்குகிறாரு, நடக்க முடியாத முடவனை கூட அவர் நடக்க வைக்கிறார். இப்படி நிறைய அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவங்களை அவர் போஷித்ததுன்னா அது சாதாரண விருந்தா? அது மெகா விருந்து. அந்த விருந்து இன்ன வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் அந்த 5 அப்பா 2 மீன் சொல்றீங்கல்லன்னா, அதுதான் பெரிய விருந்து. நடுவர் அவர்களே, அந்த விருந்து தான் மெகா விருந்தா பேசப்படுது. அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்திக்கும் மொர்தெகாய்க்கும் ஒரு வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம். என்ன நடக்குதுன்னா, யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஆமான் ஒரு திட்டம் போடுறான், ஒரு சதி திட்டம். அதை முறியடிக்கலன்னா யூதர்கள் எல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போவாங்க. அப்போ எஸ்தர் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க வந்து உபவாசம் இருக்கிறாங்க, முழங்கால் படிடுறாங்க. ஒரு யோசனை வருது, என்னன்னா ராஜாவை விருந்துக்கு கூப்பிடலாம். ராஜா விருந்துக்கு வந்துட்டா காரியம் எல்லாமே மாறிடும், காரியம் மாறுதலாம் முடிஞ்சிரும்னு அவங்க யோசிச்சாங்க. விருந்துக்கு கூப்பிட்டாங்க, கூடவே ஆமானும் வர்றாரு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, காரியம் மாறுதலா முடிஞ்சு, ஐயோ விருந்து வச்சு ஆமான க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? என்னம்மா இது? க்ளோஸ் பண்ணணும்னு கூப்பிடல. அவனுடைய சதி திட்டத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நினைச்சாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் செய்த வேணா அவனையே அழிச்சிட்டு. சரிங்களா? அப்ப அந்த விருந்து எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இந்த காலங்களில் பாத்தீங்கன்னா, விழா காலம் நானே எங்க அம்மா செய்கிற பிரியாணி, அக்கா செய்கிற அந்த கலகலா, அத்தை செய்கிற கேக்கு, இதுதானே ஞாபகத்துக்கு வருது. நடுவர் அவர்களே, விழா காலத்துல முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த சிறப்பான விருந்து தான். ஆனா எல்லா திருமண வீட்டிலையும் போயிட்டு நல்லா அந்த பாப்கார்ன், அந்த மிட்டாயி எதையும் விடாம நல்ல பிரியாணி, சிக்கனு, மட்டனு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கூட விட்டு வைக்கிறது இல்ல, ஃப்ரூட்ஸ் கூட விட்டு வைக்கிறது இல்ல. இஸ்ரேலா இல்ல எல்லாருமே, ஐயோ எல்லா டீம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து திருவிழாக்கு விருந்தினர் தான் முக்கியம் பேசிட்டு. இது என்னப்பா நியாயம்? சாப்பிடுறது ஒண்ணு கூட விடுறது கிடையாது, சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து விருந்தினர் தான். அது சரிதாம்மா. விருந்தினர் என்றீங்களே, விருந்தினர்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? விருந்துக்கு உங்களை நாங்கெல்லாம் கூப்பிடுறோம்ல, அதனாலதான் உங்களுக்கு விருந்தினர். நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு நாம நல்ல சந்தோஷமா கிளம்பி போறதுதான் அந்த குடும்பத்தார விரும்புறாங்க. ஒரு குடும்பத்தார் விருந்துக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா, விழாக்களுக்கு போனா ஓடி ஆடி உழைச்சி எல்லாருக்கும் நல்லா பரிமாறிட்டு கடைசியில இருக்கிற மிச்சம் மீதிய சந்தோஷமா சாப்பிடுறோம். பாத்தீங்களா? கைதட்டு. என்ன அருமையான பாயிண்ட் அப்பா அந்த விருந்தோட முக்கியத்துவம். அதனால நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விழா காலம் சிறப்பா நடக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் விருந்து 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 என்று கூறி என் உரையை முடிக்கிறேன்.
விருந்துதாம்மா. என்னம்மா நீ இன்னும் அருமையா பேசியிருக்கா. அடுத்தபடியாக ஐயா ஜேம்ஸ் அலெக்சாண்டர் அவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்டினுடைய ஊழியக்காரராக பூந்தமல்லி பக்கத்திலே அவர்கள் தன்னுடைய திருச்சபையை ஊழியராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஐடி கம்பெனியுடைய மேனேஜராகவும் இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆழ்ந்த சத்தியத்தை கற்று அறிந்தவர்கள், நிறைய ஊழிய அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் இந்த நாளிலும் என்ன கூற வருகிறார்கள் என்றால், விருந்தினர் என்ற தலைப்பிலே என்னிடத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. நான் என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்து வைக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் வைத்த கருத்துக்கள் என்னவாகும் என்று பார்க்கலாம் என்று கோதாவளை இறங்குவதற்காக ஜேம்ஸ் அலெக்சாண்டர் வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. கர்த்தருடைய நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு உந்து விசையாக இருந்த என் தேவனுக்கும், இந்த விழா காலத்தில் தன்னுடைய விருந்தினர்களான நேயர்களை சிறப்பிப்பதற்கு இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிற அருமையான இந்த ஜாய் டிவி குடும்பத்திற்கும், தேவன் கொடுத்த ஞானத்தால் நல்ல தீர்ப்பளிக்க இருக்கிற, நீதியான தீர்ப்பளிக்க இருக்கிற நடுவர் ஐயா அவர்களுக்கும், ஐஸ் வைக்காதுங்க, கரெக்டாக தான் இருப்போம், என்னோடு கூட தோள் கொடுத்து பேசுவதற்கு வந்திருக்கிற என்னுடைய அணியினருக்கும், தோல்வியை தழுவோம் என்று தெரிந்தும் இன்முகத்தோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய எதிரணியினருக்கும், மற்றும் நம்முடைய ஜாய் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாக்கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு விழா காலத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றால் விருந்தினர்கள் அவசியம் என்று நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, பலூன்ல காத்து இல்லாம பலூனை ஊத முடியுமா? விருந்தினர் இல்லாம என்ன நீங்க செய்வீங்க? விருந்து என்னத்தை செஞ்சாலும் சாப்பிடுறதுக்கு ஆள் இல்லைன்னா யாருக்கு ஏன் நீங்க கொடுப்பீங்க? இது தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா இவங்க 3 பேரும் இருக்குது. ஐயா, ஒரு விழா காலம், ஒரு திருமண விழான்னு எடுத்துக்கோங்க ஐயா நடுவர் ஐயா அவர்களே. ஒரு திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போகும்போது ஐயா நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா? திருமண விழாவை நீங்க சிறப்பிக்க வரணும்னு கூப்பிடுவீங்களா? இப்படிதான் கூடுவாங்க. சாப்பாடு வாங்கினா யார் போறாங்க? யாராவது வருவாங்களா? அதானே, மட்டன் பிரியாணி வச்சுக்கோ வாங்கினா யாராவது வருவாங்களா? ஐயா, மட்டன் தட்டி விட்டுருவேன் நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டது இல்லையான்னு தானே கேட்போம். ஆமா, இந்த கேள்வி. விருந்தினர்களை தான் நம்ம இன்முகத்தோட அழைப்போம், வாங்க வந்து வாழ்த்துங்க அப்படின்னு. அப்ப இவங்க திருமண விழாக்கு இவங்க போறது எதுக்கு? சாப்பிடுறதுக்கு தான் போறாங்க போல இருக்கு. ஐயா இது வம்பா போச்சு. ஆனா ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆளை பார்த்தா கொஞ்சம் தடியா தான் இருக்காரு. அப்போ விருந்தினர்களுக்காகத்தான் அந்த விழா காலமே தவிர விருந்துக்காக அல்ல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு திருமண விழாவை நம்ம எடுத்துக்கிடுவோமே, அந்த விருந்துல என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போவோமா? இல்ல அந்த விருந்துல அந்த விருந்தினர் வருவாங்க, சின்ன பிள்ளைல என் கூட படிச்சவங்க வருவாங்க, அந்த ஊழியக்காரர் வருவாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு பிரயாசப்பட்டு போவோமா? அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்கு போவோமா? எங்கே போறாருப்பா இவரு? இதெல்லாம் மறந்துட்டு அதுல சாப்பாடுலயும் உட்கார்ந்துருக்காங்க ஐயா. சாப்பாடு கூப்பாடு, சாப்பாடே கூப்பாடு ஆகி போச்சு. இவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் ஐயா. ரைட். அதே போல பொதுவா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விழா காலத்துல யார் வாரா யார் போறான்றத ரொம்ப தெளிவா நோட் பண்ணுவாங்க. பாத்துங்க, இவங்க வந்தாங்களா இவங்க வரலையா எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அடுத்த தடவை திருமணத்துக்கு போனோம்னா அவங்க வரல என் கல்யாணத்துக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு. விருந்தினர்கள் அனுபவம் என்ன மாதிரி பேசுது வீட்டுல அனுபவம் இதெல்லாம் ஐயா, அனுபவத்தோட பேசுறாரு. அந்த அளவுக்கு விருந்தினர்களை கவனிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் ஐயா. அப்போ விருந்தினர்கள் முக்கியம் அப்படின்றத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். அதே போல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க ஐயா. ஐயா, திருவள்ளுவர் உலகத்துக்கே செய்தி சொன்ன ஒரு மனுஷன். அவரு எவ்வளவு காரியங்களை எழுதினவரு. இப்ப அவருக்கு அந்த விருந்து முக்கியமா இருந்தா விருந்தை பத்தி ஒரு அதிகாரமே எழுதி இருக்கலாம். ஆனா அவருக்கு விருந்தோம்பல் முக்கியம்னு சொல்லி ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறாருங்க. 10 குறள் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விருந்து புறந்தாந்து தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பார் அன்று அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராருங்க ஐயா? உங்களை மாதிரி ஒரு நடுவர் ஐயா சாலமோன் பாப்பையா அதுக்கு விளக்கம் எழுதும் போது சொல்றாங்க, விருந்தினரை வெளியே வச்சுக்கிட்டு நீ உள்ள உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது சாகாத மருந்தா இருந்தா கூட அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாருங்க. என்ன தத்துவம்? அவருடைய தத்துவத்துக்கு முன்னால் நிற்க முடியாது பாருங்க. அப்போ விருந்து முக்கியமா விருந்தினர் முக்கியமான்றத இதுல நமக்கு தெளிவா இன்னொரு குறள்ல கூட சொல்றாரு. விருந்தினரை எப்படி கவனிக்கணும், விருந்தினர் எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு இன்னொரு குறள் சொல்றாருங்க ஐயா. என்ன சொல்றாருன்னா, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு
சொல்றாரு. அதாவது ஒரு அனிச்ச பூவை அப்படி நீங்க தொட்டு முகர்ந்து பாத்தீங்கன்னா வாடி போயிருமா. ஆமா, ஆமா. அப்படி ஒரு இன்முகம் இல்லாம விருந்தாளியை நீங்க வரவேற்றீங்கன்னா அவங்க முகம் வாடி போயிரும், அது பிரயோஜனமே இல்ல அந்த விருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஐயா. திருவள்ளுவர் எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. விருந்தினர்கள் முக்கியம்பா, விருந்து இல்ல அந்த சாப்பாட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாதீங்க, அது முக்கியம் இல்லைன்னு தெளிவா அடிச்சு சொல்றாருங்க ஐயா. அதே போல நம்ம ஒரு பெரிய விருந்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விழா நடக்குதுங்க ஐயா, பெரிய விழா நடக்குது, திருமண விழா இல்ல ஒரு பேர் வைக்கிற விழா, எந்த விழா நடந்தாலுமே அங்க நம்ம போகும்போது நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய ஐட்டம் வச்சிருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் என்ன ஆகுங்க ஐயா, வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? எத்தனை விருந்துக்கு போயிட்டு வீடுகள்ல ஆனா எங்கேயாவது இந்த விருந்தினர் சரியில்லைன்னு சொல்லியிருக்கோமா? விருந்தினர் வந்து சிறப்பிச்சாங்க ஐயா, அப்படிதானே சொல்லியிருக்கிறோம். நீங்க இப்ப சொல்லும் போது ஐயா, நீங்க இப்ப ஒரு முன்னுரை சொல்லும் போது கூட பென்னட் ஐயா வந்து நீங்க வந்ததுதான் சிறப்புன்னு அவங்கள சொன்னாங்கன்னு தான் சொன்னாங்க. அதான் அவளுக்கு தீர்வுக்கே வந்தது. ரொம்ப முக்கியம், விருந்தினர் தான் ரொம்ப முக்கியம். விருந்து சாப்பிட்டா வயிறு தாயா நிறையும், விருந்தினரை பார்த்தா மனசே நிறைஞ்சிரும் ஐயா. தெரியாம உட்கார்ந்து இருக்காங்களே ஐயா, எங்கேயோ போயிட்டாரு. பிராக்டிக்கலான ஒரு உதாரணத்துக்கு வருவோம் ஐயா. விழா காலம், இந்த பண்டிகை காலம், இதெல்லாத்துலயும் பார்க்கும்போது ஐயா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, விருந்தினர்கள்லாம் அங்கங்க போகணும்னு சொல்லிட்டு சிறப்பு பேருந்து எல்லாம் இயக்குறாங்க ஐயா. எங்கேயாவது கவர்மெண்ட் விருந்தினர்கள் சாப்பிடணும்னு சிறப்பு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா? ஒரு நாள் ஒரு ஹோட்டல் இல்ல இருந்தா நான் பேர் வேணேன், கவர்மெண்ட்டுக்கே தெரியுது விருந்தினர்கள் போவாங்க, சிறப்பு பேருந்து விருந்தினர்களுக்கு தான் சிறப்பு பேருந்துல போயிட்டு இப்ப வந்து உட்கார்ந்துட்டு விருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. இப்ப நம்ம வேதாகமத்துக்கு வருவோம் ஐயா. வேதாகமத்துல ஒரு சில காரியங்கள் அவங்களும் சொன்னாங்க, எங்க அணி தலைவரும் சொன்னாங்க ஐயா. அதுல ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். இந்த எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்குவோம், அதை பத்தி சொன்னாங்க. எஸ்தர் நீங்க கூட கேட்டீங்க, விருந்த போட்டு கொண்டுட்டாங்களா? இதே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான், எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, விருந்த போட்டு. ஆனா அந்த புத்தகத்துல 9 முறை விருந்து வச்சாங்க அப்படின்னு இருக்குயா. ஒரு சில விருந்துல அநேகம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க, ஒரு சில பேர்ல விருந்துல இப்ப எஸ்தர் ராஜா கூட 121 நாடுகளுக்கு விருந்து வச்சார். 127 அவ்வளவு நாடுகளுக்கு வச்சாருங்க. உண்மைதான். ஆனா எவ்வளவு விருந்தினர்கள் அங்க வந்திருப்பாங்க, எப்படி கவனிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த விருந்தினர்களுக்காக தான் அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணார் அந்த ராஜா. இல்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த இதுல அவரவர் இஷ்டப்படி சாப்பிடலாமா. அந்த காலத்திலே பஃபே சிஸ்டத்தை அகஸ்வேர் ராஜா தான் கடைபிடிச்சிருக்காரு, அப்பயே கொண்டு வந்திருக்கிறார். இதுல என்ன விருந்தினர்களை அவ்வளவு மதிச்சிருக்கிறாருங்க அவரு. அப்போ விருந்து எவ்வளவு முக்கியம். ஒருவேளை அந்த விருந்துக்கு ராஜாவோ ஆமானோ போகாம இருந்திருந்தா அந்த விழா சிறப்பா இருந்திருப்பான். பாவம், அவன் மனுஷன் போயிட்டான். அதே போல இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இயேசு வந்து திட்டுறாரு தனக்கு பின்னாடி வந்தவங்கள, எப்பா நீ அற்புதம் செய்யற, நீ பின்னாடி வரியா இல்ல இந்த சத்தியத்துக்கு வரியா, சாப்பாட்டுக்கு வரியேன்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப சாப்பாடு 6:26 நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பத்தை கண்டதுனால இந்த படவு பிடிச்சு தேடி போயிட்டான், படவை போட்டு போயிட்டான். 6:26 அவங்கள பார்த்து ஆண்டவர் திட்டுறாருங்க, என்ன நீங்க சாப்பாட்டை போய் பெருசா எடுத்துருக்கீங்க, அதை விட மேல நான் இருக்கேன், எவ்வளவு சத்தியம் இருக்குன்னு கேக்குறாங்க. விருந்துனா என்னங்கய்யா நியாயம் இது? இயேசு கிறிஸ்துவே திட்டுறாரு இவங்களை பார்த்து. முதல் அற்புதம் செய்யும் போது கூட இயேசு கிறிஸ்து அங்க உள்ள குறைவை நிறைவாக்க, விருந்துல உள்ள குறைவை நிறைவாக்குறதுக்கு விருந்தினரா அங்க போய் இருந்தாரு. கவனிங்க பாயிண்ட கவனி. அந்த குறைவை நிறைவு பண்ணி கொடுத்தாரியா, விருந்தை சரி பண்ணி கொடுத்தாரியா. அங்க இயேசு விருந்து சாப்பிட்டாருன்னு இருக்குங்களா? என்னையா இவங்க சொல்ல வராங்க? அதுதானே. அதே போல இயேசு ஒரு உவமையில சொல்லி காமிக்கிறாரு, எப்பா விருந்து முக்கியமா விருந்தாளிகள் முக்கியமானு ரொம்ப தெளிவா சொல்றாருங்க ஐயா. மத்தேயு 22வது அதிகாரம் 1-14 ஒரு உவமை சொல்றாருங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் விருந்தெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, ஆனா விருந்தாளிங்க வரல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த விருந்து ஆயத்தம் பண்ண போற வரவ எல்லாரையும் கூடுப்பா, யாரு முக்கியம் அங்க காட்டுறாரா இல்லையா? விருந்து ஆயத்தமா இருந்தா பரவாயில்ல, அதை சாப்பிடுறதுக்கு ஆள் வேணுமே, போய் கூட்டிட்டு வாங்க, விருந்தாளிகளை கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்பவே கேப்லாம் அனுப்பியிருப்பார் போல இருக்குது, போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப விருந்தாளிகளை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு. விருந்து முக்கியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துறாருங்க அந்த ஓமையில. எபிரேயர் 13:2 சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ விருந்தாளிகளை கவனிக்க மறந்துடாதீங்க, அதனால தேவ தூதர்களையும் உபசரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது ஆபிரகாம் ஒரு சிறந்த உதாரணம். இப்ப அது மாத்திரம் இல்லைங்கயா, இங்க இவங்களுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். அப்போ இந்த விருந்தினர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு அங்க பிறக்கிறாரு.
பாயிண்ட், கை தட்டுங்க, அருமையான பாயிண்ட். ஆமா அப்போ யாரு முக்கியங்கய்யா இங்க? விருந்து முக்கியமா, விருந்தினர் முக்கியமா? அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, விருந்தினர் மாத்திரமே முக்கியம் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். கை தட்டுங்க. நானும் விருந்துங்கிற சைடில் தான் இதுவரைக்கும் இருந்தேன். ஆனால் ஊழியர் அலெக்ஸ் அவர்கள் பேசின பிறகு எனக்கு ஒரு தீர்மானம் இப்பமே எடுத்துடலாமான்னு ஒரு நினைப்பு கூட வந்துடுச்சு. இருந்தாலும் ஸ்வீட்டி அவர்கள் உதவி பேராசிரியராக SCNB வைஷ்ணவா காலேஜில், குரம்பேட்டில் இருக்க வைஷ்ணவா காலேஜில் பணியாற்றுறாங்க. அவங்க எனக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அலெக்ஸ் பேசினதை காட்டிலும் ஆணித்தரமாக அவர்கள் பயங்கரமான கருத்துக்களை கொண்டு வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். விருந்துதான் விழா காலத்தை சிறப்பிக்குமே என்று பேசும்படியாக அழைக்கிறேன். சிறப்பு மிக்க இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் ஜாய் டிவி நேயர்களுக்கும், எதிரணியில் விழாவில் போய் நன்றாக மூக்கு முட்டை சாப்பிட்டு விட்டு வேண்டாம் என அமர்ந்திருக்கும் எதிரணியருக்கும் என் வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் இருக்காமா? ஆமா, விழாவுக்கு போனாலும் பிடிச்சிடுற வேலை, எல்லாரும் பிடிச்சி சாப்பிடுறதையா, சும்மா இங்க வந்து சொல்லிக்கிறது பேச்சுக்கு வேணா. சரிம்மா, சரி ஐயா. நடுவர் அவர்களே, நான் இங்க ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தலை நினைந்தால் ஜலதோஷம், வயிறு நிறைந்தால் சந்தோஷம். என்ன தத்துவமா இருக்கு? தலை நிறைந்தால் ஜலதோஷம், வயிறு நிறைந்தால் சந்தோஷம். சந்தோஷம். ஐயா, தத்துவம் உதிர்க்குதப்பா. வைரமுத்துக்கு பின்வாங்கணும் போல தெரியுது. சொல்லுங்கம்மா. என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க. உடலை சரி செய்வது மருந்து, விழாவை சரி செய்வது விருந்து. ஐயா, சாலமோன் ராஜா மிகப்பெரிய ஞானி. அவர் நீதிமொழிகள் தந்தாரு, பிரசங்கி தந்தாரு, உன்னத பாட்டு தந்தாரு. அதோட அவர் ஒரு பெரிய லிஸ்டையும் தந்தாரு. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன லிஸ்ட் அது? சொல்றேன் கேட்டுக்கோங்க. 1 ராஜாக்கள் 4:22 எடுத்து வாசிங்க. சாலமோன் ராஜா அரண்மனையில் நாள் ஒன்றிற்கு உணவுக்கு மட்டும் ஆகும் செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா 30 மரக்கால் மெல்லிய மாவு. அப்ப அவர்க்கா? ஆமா, 30 மரக்கால், 60 மரக்கால் மாவு, 10 மேய்ச்சல் ஆடு, 20 கொழுத்த ஆடு, 100 ஆடு. மனுஷன் என்ன தின்னு அரண்மனையில் நாள் ஒன்றிற்கு ஆகும் செலவு. இதுல இருந்து சாலமோன் ராஜா என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, விருந்து எவ்வளவு முக்கியம்ன்றது நமக்கே தெரியுது. அந்த பாயிண்ட்க்கு வருது. ஆமா, விருந்து தான் முக்கியம். அந்த பாயிண்ட்க்கு வருது. ஓகே. அவ்வளவு ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதமே விருந்து தான். இது கூட தெரியாம அந்த விருந்தினர் பக்கம் பேச வந்துட்டாங்க. கரெக்ட் தானே? விருந்து தானே ஐயா. அவர் மட்டும் அன்னைக்கு தண்ணீரை திராட்சரசமா மாத்தலனா அந்த விருந்தினர் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் குழந்தையா சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதானே கேட்டேன். ஏசப்பா வந்து தடுத்திருக்காங்க. அந்த விழாவுல நடந்த கொலையதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஏசப்பா வந்து அதை தடுத்திருக்காரு. இதுல இருந்து நமக்கே என்ன தெரியுது? விழாவில் விருந்து எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரிகிறது. கண்டிப்பாமா. நான் உன் பக்கம் வந்துட்டேன்மா. இப்போ அந்த பக்கம் அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பிரசங்கம் பண்ணாரு. ஆமா, அதுல செஞ்ச பிரசங்கம் அங்க வந்தவங்களுக்கு பாதிதான் தெரியும், சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அங்க வந்த விருந்தினர் 5000 புருஷர் மட்டும் சொல்றாங்க. குழந்தைகளையும் விட்டாச்சு, பெண்களையும் விட்டாச்சு. அங்க வச்ச விருந்து 5 அப்பம் 2 மீன் 12 கூடை மீதி நிறைய எடுத்தார்கள் சொல்லுவாங்க. அது குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஆமா ஆமா, பிபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, குழந்தை கேட்டா கூட சொல்லும். ஆனா விருந்து லிஸ்ட் கூட அங்க சரியா சொல்லலையே. இதுல இருந்து நமக்கு தெரியலையா விருந்து எவ்வளவு முக்கியம்னு? விருந்தினரை விட விருந்து தான் முக்கியம். ஆமா ஆமா. அவ்வளவு ஏன் எஸ்தர் வந்து ஆமான விருந்து வச்சு கொண்டுட்டாங்கன்றாங்க. ஆமா ஆமா. அன்னைக்கு மட்டும் அவங்க விருந்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த யூத கொலைமே அழிஞ்சிருக்குமையா. ஐயோ, இது பாயிண்ட் இல்ல. நானும் தவறு. அந்த யூத கொலை அழிஞ்சிருந்தா ஏசப்பா எந்த குலத்துல பிறந்தாரு? ஆமா ஆமா, யூத குலத்துல தானே பிறந்தாரு. யூத கொலைமே ஏசப்பா பிறந்திருக்க மாட்டாரு. ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை பத்தி சுவிட்டிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நானே என் போக்க மாத்திக்கிறேன். ரைட்டுமா. ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிருக்க மாட்டோமே. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வந்திருக்காது. எவ்வளவு பாயிண்ட் எங்கேயோ போயிட்டாமா. நீ என்ன நீங்க பாயிண்ட் பாருங்க. அடுத்து தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போதும் விருந்து தான் அங்க முதன்மையா இருக்கு. ஆமா, விருந்து வச்சுதான் அபிஷேகம் பண்றாங்க. தொந்தி வயிற்றை நிரப்புவதும் பந்தியில் தானே. என்ன பாருடா, தொந்தி வயிற்றை நிரப்புவதும் பந்தியில் தானே. சந்த பொந்து சந்ததி இல்லாமல் சர்க்கரை பொங்கலை வாயில் போட்டுக் கொள்வதும்
பந்தியில் தானே. ஐயோ 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 ஐயோ. வீட்டில் இப்படி கிடைக்குமா என்று சந்தில் புகழ் பாடுவதும் பந்தியில் தானே. பந்தியில் தானே. இதெல்லாம் விழா காலத்தின் விருந்தின் சிறப்பே இல்லாமல் வேற என்ன? வேற என்ன அடிச்சக்கார. இன்னும் ஏன் பலூன்களை கட்டுகிறோம், வான வேடிக்கை காட்டுகிறோம், ஆமா, வரவேற்பில் 4 பெண்களை அமர்த்துகிறோம். ஆமா, இதெல்லாம் விருந்தின் ஒரு பகுதி தானே. விருந்து ஒரு பகுதி தானே, வேற எங்க கிடைக்கும்? அதானே. ஐயா, பெரும்பாலான விழால நம்ம பார்த்திருப்போம், விருந்தினராக சண்டையே வருது. ஆமா ஆமா ஆமா, அவன் தான் சும்மா இருக்க மாட்டான். ஆமா, என் பேரை பத்திரிக்கையில ஃபர்ஸ்ட் போடல, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல என்ன விருந்துல முதல் பந்தியில என்ன உட்கார வைக்கல, அவனை உட்கார வச்சுட்டாங்க. பாருடா எவ்வளவு அனுபவம் நம்ம ஸ்வீட்டிக்கு. எனக்கு மட்டன் பீஸ் வரல, அவனுக்கு வச்சிட்டீங்க. எனக்கு பாயாசம் வரல, அவனுக்கு பாயாசம் வந்துருச்சு. அங்க 2 பீஸ் போயிடுச்சு, அங்க 2 பீஸ், எனக்கு 1 பீஸ். எனக்கு பீஸே வரல. பெரும்பாலான திருமணத்துல சண்டை நடக்கிறது அந்த விருந்தினர்களால தான். என்னம்மா நீ என்ன அழகா பாயிண்ட். ஐயா, இந்த பட்டி மன்றம் முடிந்தவுடன் ஒரு விருந்து ஒண்ணு ஆயத்தம் பண்ணிருக்காங்க. அவங்க 3 பேர் அந்த விருந்துக்கு வருவாங்களா இல்ல அப்படியே போயிடுவாங்களா கேள்வி. அந்த விருந்துக்கு அப்படியே ஓடி போயிடணுமே. கரெக்ட். ரொம்ப காட்டமா பேசாதம்மா, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்க. ரொம்ப ரைட். சரி சரி ஐயா, கடைசியாக நான் ஒரு கேள்வியை எதிர் தரப்பு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் விருந்திற்கு போகிறீர்கள், பவுடர் பூசுகிறீர்கள், சென்ட் அடிக்கிறீர்கள், பட்டு புடவை கட்டி கொண்டு போகிறீர்கள். இதெல்லாம் விழா காலத்தில் விருந்தின் ஒரு சிறப்பு தானே. ஆமா, இல்ல நம்ம எங்க கட்டிட்டு போறது? கரெக்ட் தானே. நாம் சாதாரணமாக கண்ணாடி முன் நின்றால் கணவன் சொல்வார், உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்ப பாரு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறேன்னு. கண்டிப்பா. அதுவே விழாவிற்கு போகும்போது கண்ணாடி முன் எத்தனை மணி நேரம் நின்னாலும் இதெல்லாம் விழாவின் விருந்தின் சிறப்பு தான், விருந்தினுடைய சிறப்பு தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐயா, கடைசியாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பக்கம் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 கேக்கு, இன்னொரு பக்கம் விருந்தினர். 2 பேரை நீங்க யார் தேர்ந்தெடுப்பீங்க? மட்டன் பிரியாணி தான் போய். எனவே விருந்துதான் முக்கியம் என ஆணித்தரமாக கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னமோ நம்ம இந்த பக்கம் தான். என்ன அழகான கேள்வி. இதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. இந்த பக்கமாக பேசுவதற்காக கோல்டா ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நர்சிங் காலேஜிலே ஆசிரியர், தற்போது மேல் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்திலே மிகுந்த ஆர்வமுடையவர்கள். இப்பொழுது கோல்டா அவர்களே, நீங்கள் வருக, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க என்று நான் வரவேற்கிறேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் இயேசுவுக்கு முதல் வணக்கம். மற்றுமாக இந்த வாய்ப்பை அளித்த ஜாய் டிவி நிறுவனர் அவர்களுக்கும், இங்கே பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், நடுவர் அவர்களே உங்களுக்கும், என் எதிர்க்கட்சி அணியினருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, சாலமன் ராஜா தீர்ப்பை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவருடைய தீர்ப்பு இன்னைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இப்போ சாலமன் பாப்பையா, பட்டிமன்ற புகழ் சாலமன் பாப்பையா அவர்கள் தீர்ப்பு இன்னைக்கு பேசப்பட்டு வருது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கொடுக்கிற தீர்ப்பும் பேசப்படும். ஐயோ, அப்படிங்கறத நாங்க நம்புறோம். விழா காலம் எப்படி விருந்தால சிறப்பிக்க முடியும் சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அண்டா அண்டா அண்டா, பிரியாணி பிரியாணி, மட்டன் மட்டன் மட்டன், என்ன இருக்குன்னு எனக்கு புரியலங்க ஐயா. இந்த பட்டிமன்ற விழாவை சிறப்பிக்க விருந்து இல்லாமலும் விருந்திற்காக பேச துடிதுடித்து நிற்கும் என் எதிர்க்கட்சி விருந்தினருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்கேயாவது எந்த விழாவாவது விருந்தினர் இல்லாம கொண்டாடி இருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்படி ஒரு விழா தான் இருக்குதா? இல்ல நீங்க தான் கொண்டாடி இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். பத்திரிகை அடிச்சிட்டு வாரீங்க. ஆமா, பத்திரிகை அடிச்சிட்டு என் வீட்டுக்கு வராங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க எனக்கு தெரியலங்க ஐயா. ஒரு கிறிஸ்துமஸ் விழாவா இருக்கட்டும், புத்தாண்டா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், விருந்தினர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. இவங்க பார்த்தாங்களா என்னமோ எனக்கு தெரியல. இவங்க சாப்பிட்டு ஓடி வந்துருவாங்க. ஆமா ஆமா ஆமா. சாலமன் ராஜா ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்தாரு, நாங்களும் பார்த்தோம். ஆமா ஆமா. அவர் ஒரே அளவா அவ்வளத்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. விருந்தினர்களுக்கு அவ்வளத்தையும் படையல் வச்சாருங்க ஐயா. அவர் ஒரு ஆள் சாப்பிட்டு விட்டாருல, எரிச்சலா இருக்கு. கிடையவே கிடையாது. இல்லையோ, அவ்வளவு விருந்தினர்களுக்கு வைக்கப்பட்டது. அப்படி அப்போ நல்ல மனுஷன் வாழ்க்கை. நம்ம சாராளக்கா சொல்றாங்க கலகலங்கறாங்க. ஐயா, கலகலல என்ன கலகலப்பு இருக்குது? விருந்தினர்கள் இருந்தா தானே கலகலப்பு. ஆமா. ஒரு விழாவுல
ஒரு பிரியாணி அண்டாவோ குண்டாவோ விழாவை சிறப்பிக்க முடியுமா? அது எப்படி? அது 4 பேர் இருந்தா தானே சிறப்பிக்க முடியும். அதுதானே ஐயா, விருந்துங்கிறது நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. மொபைல வச்சுக்கிட்டு ஸ்விக்கில ஒரு தட்டு தட்டினா போதும், மொத்தமும் வந்து இறங்கிரும். அதானே. அதே நீங்க மொபைல ஒரு தட்டு தட்டி ஒரு 10 விருந்தினரை வர வைங்க பாப்போம். ஐயா என்ன அழகா பேசுறா. கோல்டானா கோல்டு தான். முடியாததெல்லாம் சொல்றாங்க ஐயா. ஐயா, ரிஜிஸ்டர் மேரேஜே பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 4 பேர் சைன் போட்டாதான் கல்யாணம் செல்லும். ஆமா ஆமா. அங்க விருந்து எடுபடலைங்க ஐயா. சரி சரி ஐயா, இவங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கொத்தமல்லி சட்னி வைக்க கொத்தமல்லி இல்லாம வைக்க முடியாதுன்னு சொல்றேன். வைக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, கொத்தமல்லி சட்னியை கடுகு இல்லாம வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது எங்கேயாவது நியாயம் இருக்குதா? தெரியல. ஐயா, விருந்துல விருந்தினர்கள் தான் மையமே. மையம். ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலம் சிறப்பிக்க விருந்தினர் தான் மையம். கண்டிப்பா விருந்தினர் இல்லாம ஒரு விழாவும் நடத்த முடியாது. இந்த பட்டிமன்ற விழாவை நம்ம சிறப்பிக்க வந்திருக்கோம். நடுவர் உட்பட அத்தனை பேர் விருந்தினர்கள் தான். கண்டிப்பா ஜாய் டிவிக்கு நம்ம விருந்தினர் தான். ஆமா. இல்லன்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். ஆமா ஆமா. ஐயா, ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல விருந்து இல்லாம கூட போலாம், விருந்தினர் இல்லாம முடியவே முடியாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. விழாவுல விருந்தினர்ங்கிறவங்க ஆக்சிஜன் மாதிரி, இல்லன்னா வேலைக்கு ஆகாது. இந்த கொரோனா காலத்துல ஆக்சிஜன் எவ்வளவு? ஆமாங்க. ஆக்சிஜன் இல்லாம ஒண்ணும் முடியலையே. ஆனா விருந்துங்கிறது சத்து டானிக் மாதிரி, எவ்வளவு வேணா மேனேஜ் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா, பைபிள்ல சாரிபாத் விதவைய தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த விதவை என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய விருந்தா ஏற்படுத்தினாங்க. ஒரு பிடி மாவு கொஞ்சோல எண்ணெயை வச்சு முடிச்சிட்டாங்க. ஐயா, எலியா தீர்க்கதரிசி வர்றாங்க. விருந்தாளி வருது. அந்த விருந்தினரை கனப்படுத்தினதின் மேன்மைதான் அந்த பஞ்சகாலம் ஃபுல்லா அந்த மாவு செலவழிந்து போகல. என்ன அருமையான கருத்தப்பா. அந்த எலிசா அவர்களை கனப்படுத்தினால அந்த குடும்பம் 2 பேரும் பிடி பஞ்சகாலம் ஃபுல்லா சாப்பிட்டான். கடைசியா ஒண்ணு சொல்றேங்க ஐயா, இந்த கொரோனா காலத்துல அரசாங்கம் யாரையும் அளவு பண்ணல. கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் கூடக்கூடாது, பேண்டமிக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த திருமண நிகழ்வை நடத்த முடியாம போயிருங்கிற காரணத்தினாலதான் 30 பேர் அளவு பண்ணாங்க. ஆகா, ஆமா, 30 பேர் விருந்தாளியே. அங்க 30 கிலோ மட்டன் கொடுக்கல. ஆகா, நல்ல பாயிண்ட்ல இது. எஸ்தர் இத சொன்னாங்க. அது ஒரு விருந்தின் மூலமா இல்ல, எதன் மூலமாவும் ஆண்டவரால ரட்சித்திருக்க முடியும் யூதர் மக்களை. அது இல்லன்னு மறுக்க முடியுமா? நானும் கொண்டுடுச்சு. சரி விடுமா. ஐயா, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல கேரல் ரவுண்ட் வர்றாங்க. ஆமா ஆமா. யாருமே வராம ஒரு பாக்கெட்ல உங்களுக்கு வீட்டுக்கு கேக்க மட்டும் அனுப்பிடுறோம், கொண்டாடிக்கங்கன்னா ஒத்துப்பாங்களா அவங்க? இது ஆமா. இது என்ன யார் ஒத்துக்கிட முடியுமா? ஐயா, கிறிஸ்மஸ் தாத்தா வரலன்னா அவ்வளவு பேருக்கு மூஞ்சி செத்து போயிருமே. இப்ப நேத்து கூட எங்க வீட்டுக்கு பம்மல் சிஎஸ்சி சர்ச்சில் இருந்து கேரள் ரவுண்டு கிறிஸ்மஸ் தாத்தா ஆடினாரு. என்ன சந்தோஷம் பேர பையலுக்கு. அதனால இந்த விழா அந்த விழான்னு எந்த விழாவா இருந்தாலும் விருந்தினர் இருந்தா மட்டும்தான் சிறப்பிக்க முடியும். பேசிட்டாமா. எவ்வளவு பெரிய விருந்து இருந்தாலும் நம்ம அதை கைய வைக்க மாட்டோம். விருந்தோம்பல்ங்கிறது வெறும் விருந்து மட்டும் கிடையாது. விருந்தோம்பல்ங்கிறது நான் கால் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறேனே, டிக்கெட் போட்டுட்டீங்களான்னு கேக்குறேனே, அங்க ஆரம்பிக்குது. அதுல இடையில துண்டு சீட்டு மாதிரி வர்றதுதான் இந்த விருந்து. கடைசியில அது முடியறது எங்க முடியுது, வீடு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறேன். பட்டிமன்றம் எங்கே போயிடுச்சு. கடைசியா ஒண்ணுங்க ஐயா, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுமா. விழாங்கிறத ஏன்னா அவங்க சாப்பாடுங்கறாங்க பாத்தீங்களா, அதுலயே தான் இருக்காங்க. அதனால இத சொல்றேன், விழாங்கிறது ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். என்ன குழம்புமா? கறி குழம்பு வச்சுக்கலாம். மட்டன்ங்கறாங்களே, மட்டனே வச்சுக்கிடுவோம். மட்டன் குழம்பு மாதிரி. சரிங்களா? உப்பு போடலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் கை வைக்க முடியாது. அந்த உப்புங்கிறது விருந்தினர் மாதிரி. விருந்தினர். ஆகா. விருந்துங்கிறது கருவேப்பிலை மாதிரி. இல்லாட்டாலும் ரொம்ப டேஸ்டா தாங்க ஐயா இருக்கும். கருவேப்பிலை போட்டா என்ன, போடலன்னா என்ன. எங்களுடைய கருத்து முழுக்க எந்த ஒரு விழாவா இருக்கட்டும், எந்த ஒரு விழாவாகட்டும், அதை சிறப்பிக்க விருந்தினர்களாக மட்டும்தான் முடியும். விருந்தினர்கள் மட்டும்தான் முடியும். விருந்தால முடியாது ஐயா. கடைசியாக ஜம்ஜான் மின்ஜான் கம்ஜான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளிலும் கூட
சரி, கோல்டா அவர்கள் கோல்டாக அதிகமாக நல்ல கருத்துக்களை எடுத்து கொடுத்தார்கள். நம்மத்திலே சகோதரர் செந்தில் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஒரு சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் நிறைய கல்யாண வீடுகளை அட்டன் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் வெளியே வருகின்ற பொழுது என்ன பேசுவார்கள்? பிரியாணி சூப்பராக இருந்துச்சுலா. அடுத்தபடியாக என்ன சொல்வார்கள்? கேசரி எவ்வளவு டேஸ்ட்டு. அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் அந்த போட்டாங்க பாருங்க, சிக்கன் 65 இது மாதிரி எங்கேயும். செந்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நானே ஃபோன் பண்ணி ஒரு 10 பேருக்கு உடனே வரவழைப்பேன். யார் யார் லேட்டாக வரணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு பிரியாணி முடிஞ்சிட்டு போயிரு, சீக்கிரம் ஐயா. இந்த மாதிரி விருந்து எங்கும் கிடைக்காது. இன்னும் அனுபவத்தில் அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தையும் ஒரு விழா காலத்தை சிறப்பிப்பது விருந்து தான், அதுதான் மருந்து அப்படின்னு நம்ம திரை போட வருகிறார். அவரை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிந்தனை மிகுந்த பட்டிமண்டபத்தின் நடுவராக விட்டிருக்கும் அருமை நடுவர் அவர்களே, மேலும் ஜாய் டிவி நிர்வாகிகளே, இந்த விழா காலத்திற்கு விருந்து தான் சிறப்பு என என்னோடு பேச வந்திருக்கும் என் அன்பு தோழிகளே, விழா காலத்திற்கு விருந்து முக்கியமல்ல, விருந்தினர் தான் முக்கியம் என எனக்கு எதிரணியில் பேச வந்திருக்கும் எனது எதிரி அல்லாத எனது எதிரி என் நண்பர்களே. ஐயோப்பா, சிலேடு நல்லா போடுறாருப்பா, சிலேடு வாய்க்கும். மேலும் இல்லங்களிலிருந்து தொலைக்காட்சி மூலமாக செல்போன் வாயிலாக இந்த பட்டிமண்டபத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய இதயம் நிறைந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெரி குட். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எதிரணியின் இறுதி பேச்சாளர் அன்பு சகோதரி பேசினாங்க, கொத்தமல்லி இல்லாமல் கொத்தமல்லி சட்னி செய்ய முடியாதுன்னு. நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் மைசூர் இல்லாமலே மைசூர் போண்டா செய்வோம். அது அவங்க அருமை சகோதரிகளே, இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எதிரணியில் உள்ள இந்த 3 பேரும் எல்லா கல்யாணத்துக்கும் போவாங்க. எல்லா கல்யாணத்துக்குமே முதல் வரிசையில் நின்று நானும் பார்த்துருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், முதல் வரிசையில் போயிடுவாங்க. ஆமாம். ஆனால் எல்லா கல்யாணத்துக்கு போய் முதல் வரிசையில் சாப்பிட்டுட்டு விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு பட்டிமன்றம் பண்ணா விருந்து முக்கியம் இல்லை, விருந்தினர் துரோகம், பச்சை துரோகம், பச்சை துரோகம். அடுத்தது நடுவர் அவர்களே, நமது எதிரணியுடைய தலைமை பேச்சாளர் பேசினாங்க, காக்கா கதை ஒன்று சொன்னாங்க. காக்கா கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரசிச்சு கேட்டேன். ஆனால் அந்த காக்கா கதையில ஒரு இறைச்சி துண்டு இருந்தது, அதனால அந்த காக்கா எல்லா காக்காவையும் கூப்பிட்டுதுன்னு சொன்னாங்க. அந்த காக்கா அந்த இறைச்சின்ற விருந்தை பார்க்க போய் தான் எல்லா காக்காவையும் கூப்பிட்டு எல்லா காக்கையும் கூட போகுது. இறைச்சின்ற விருந்து இல்லாட்டா அது ஒரு காக்காவும் கூப்பிட்டுருக்காது, போயிருக்கும். ஆமா. அடுத்தது நடுவர் அவர்களே, விழா காலனாலே நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியான நேரது விருந்து தான். அந்த விழா காலத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? துணிமணிகள் வாங்குவோம், நகை வாங்குவோம், வண்டி வாங்குவோம். ஆனால் இந்த விழா காலத்திற்கு எல்லாத்தையும் விட சிறப்பு விருந்தினராக வரவங்களுக்கு விருந்து பரிமாறுவது தான். நம்ம குடும்பத்தோடு வரான்னு வைங்க, மாமாவுக்கு மட்டன் பிடிக்கும், அத்தைக்கு சிக்கன் பிடிக்கும், மச்சானுக்கு மீன் வறுவல் பிடிக்கும்னு ஒவ்வொருத்தருக்காக தடபடலாக விருந்து பண்ணி அவங்களுக்கு நான் விருந்து சமைப்போம். ஆனால் இந்த விருந்தை சாப்பிட்டுட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து தான் நமக்கு அதில் சந்தோஷம். இதில் விழா காலங்களில் நம்ம வீட்டுக்கு நண்பர்கள் வருவாங்க. அவங்க வந்த உடனே யார் வந்தா என்ன பொருள் வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க. அவங்க நம்ம கிட்ட கேட்கறது என்ன ஸ்பெஷல், சிக்கனா மட்டனா? அதானே, சிக்கனா மட்டனா? நல்ல அனுபவத்தோட பேசுறாரு அவர், வந்து நல்ல அனுபவத்தோட செஞ்சீங்களா வாங்கினீங்களான்னு ரொம்ப அருமையாக கேட்பாங்க. இதில் கேட்டு இதுலேருந்தே தெரியும் விருந்துக்கு எவ்வளவு முக்கியம், விருந்து எவ்வளவு முக்கியம்னு. அடுத்ததாக நடுவர் அவர்களே, என் அணியில் பேசுகிற என் தோழிகள் பைபிளிலிருந்து நிறைய மேற்கோள் காட்டி இவங்க பேசினாங்க. அவங்க பேசுனதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது விழா காலத்துக்கு விருந்து தான் சிறந்ததுன்னு. நம்ம எதிரணியின் தலைமை பேச்சாளர் ஒரு கல்யாணம் நடத்துகிறாரு, அவங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு கல்யாணம் நடத்துகிறாரு. அவர் ஒரு 1000 பத்திரிக்கை அடிச்சிருப்பார், எல்லாருக்கும் பத்திரிக்கையில் கொடுப்பாரு. பத்திரிக்கை எப்படின்னா, நடந்து போவார், வண்டியில் போவார், ஊப்பரில் போவார், ஓலாவில் போவார், பஸ்ஸில் போவார். அவர் ஓட்டுநர், அதனால் டிக்கெட் எடுக்காமலே பஸ்லேயும் போய் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனால் அந்த பஸ்ஸில் எல்லாரும் கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு 40 பேர் கூட 50 பேர் கூட வரமாட்டாங்க. இருந்தாலும் அந்த மோதிரம் மாற்றும் போது ஒரு 50 பேர் தான் வருவாங்க. அந்த விருந்துக்கு மட்டன்னா 2000 பேர்னா 2500 பேர் வந்துருவான். 2500 பேர் வந்து கூடுதலாக வந்து நிற்பாங்க. அவ்வளவு விருந்துக்கு அவ்வளோ முக்கியம் இருக்கும். அடுத்ததாக நடுவர் அவர்களே, இன்னொரு சிறப்பான ஒரு தகவல் கேள்றேன். நம்ம ஊரில் அசன பண்டிகை நடத்துவோம். அசன பண்டிகைன்றது என்னன்னா விருந்து தான். எல்லாரும் வருவாங்க. எங்கேயோ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போயிட்டாரு ஐயா. அந்த பண்டிகையுடைய மைய பொருளே விருந்து தான். அந்த பொருளே இல்லை. இந்த விழா காலத்திற்கு விருந்து தான் சிறப்புன்னு சொல்லி நீங்க தீர்ப்பு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தில் அவர்கள் கொடுத்த பாயிண்ட்ல
இந்த அணியினர் விருந்தினரே இந்த அணியினர் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் தடுமாறி போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஐயாவுக்கும் நான் ஒரு 3 நிமிஷம் கொடுக்க வேண்டியிருக்குது. அடுத்தபடியாக இந்த சைட்லேயும் ஒரு 3 நிமிஷம் மாத்திரம் தங்களுடைய ஃபைனல் கருத்துக்களை கொடுக்கும்படியாக விழா காலத்தை சிறப்பிப்பது விருந்தினரே என்று பேசுமாறு இந்த அணியினரை கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த எதிரி அணியினை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பரிதாபமாக இருக்கிறது. என்னென்று கேட்டால், இவர்கள் விருந்து சாப்பாடு பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இப்படிப்பட்ட பெருந்தீனிக்காரர்களை கூட்டி வந்து இது என்னடா வம்பாய் போச்சு, எல்லாமே சாப்பாடை பற்றி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியாணியை பற்றியும் அண்டா பற்றி இதிலே தான் இருக்குது. ஐயா, இயேசு கிறிஸ்துவே அன்றைக்கு விருந்தை பற்றியே பேசலையா, சாப்பாடை பற்றியே பேசலையா. விருந்துக்கு போகும்போது முதன்மை இடத்துல நீ உட்காராதன்னு தான் சொல்லியிருக்காரு, நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அந்த விருந்து தான் முக்கியம்னு சொல்லி இங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, ஆகவே நடுவர் அவர்களே, உங்களை ரொம்ப ஐஸ் வச்சாங்க. ஐயா அவர்களே, நீங்க உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், விருந்தினரா? ஐயா, கேள்வி அதுதான். விழாவுக்கு எது தேவை அதான் நீங்க கேக்குறீங்க, அதற்குரியதான் பேசணும். உங்களுடைய பிளாஸ்பேக் பழைய காலத்துல உங்களை நினைவுபடுத்தி உங்களை குழப்பிட்டாரு. அதனால நான் மறுபடியும் வந்திருக்கேன். அதனால ஐயா நடுவர் அவர்களே, நீங்க அவர் ஐஸ் வச்சதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லிடாதீங்க. சரி சரி. விழா என்றாலே அங்க விருந்தினர் தான் முக்கியம். ஏற்கனவே எங்க அணியினர் அழகா சொல்லிட்டாங்க, விருந்தினர் தான் முக்கியம், விருந்தினர் இல்லாம விழா கொண்டாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, விழாவுக்கு வந்துட்டு சண்டை போடுவாங்களாம், உறவினர்கள் சண்டை போடுவாங்க. ஐயா, உறவினர்கள் தான் சண்டை போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. உறவினர்கள் சண்டை போடுவாங்க, ஆனா விழாங்கிறது வந்து உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இணைந்து வந்து நடத்தக்கூடியதுதான் விழா. அந்த விழாவை சிறப்பிக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட மாட்டாங்க. அந்த உறவு அதுலயும் ஒரு சுகம் இருக்கும், அந்த சண்டையிலயும் ஒரு சுகம் இருக்கும். ஆனா உறவினர்கள் சண்டை போடுவாங்களே தவிர விருந்தினர் சண்டை போட மாட்டாங்க. ஆகவே எந்த விழாவா ஆனாலும் சரி, சிறப்பிக்கிறதுக்கு விருந்தினர் தான் தேவை என்று கூறி நல்ல தீர்ப்பை நீங்க கொடுக்கும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். அழகாக கைதட்டுங்க, அருமையா முடிச்சிட்டாரு. அவருக்கு எந்த தடுமாற்றமும் வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட் சரியாக தான் இருக்கும். திரும்பவுமாக நமத்திலே திருமதி சாரால் ஜோனாத்தான் அவர்களும் தங்களுடைய அணியின் சார்பாக ஒரு 3 நிமிடம் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய முடிவு வாதத்தை நம்மத்திலே எடுத்து வைப்பார்கள். இஸ்ரேல் அண்ணா, நடுவர் எங்க பக்கமா தீர்ப்பு சொல்லிடுவாருன்னு ரொம்ப பயந்து போயிட்டாரு போல. ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க நடுநிலைமையா தீர்ப்பு சொல்லணும். நடுநிலைமையா தான் இருப்பேன். இப்ப நம்ம ஆரம்பிக்கும் முன்னாடி, இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு காரியம் செஞ்சோம், அது ஞாபகம் இருக்குதானே? மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். கேக்லாம் வெட்டணும். ஏன் கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தானே, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கேக் வெட்டி இருந்தோம். கேக் வெட்டும் போதே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. கிறிஸ்மஸ் காலங்களில் வெட்டப்படுவது கேக்கு, அது வைக்கப்படுவது நம்முடைய நாக்கு. அப்போ கிடைக்குமே போஷாக்கு, அதை காலத்துக்கும் சொல்லுவாரே ஐசக். நடுவர் அவர்களே, அந்த கேக்க பார்க்கும் போதே உங்க நாவல்ல நீர் வந்துச்சா இல்லையா, நாக்கு ஊறிச்சா இல்லையா? வாங்கி 2 பீஸ் சாப்பிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், விருந்தினர் அப்படி நீங்க திரும்ப சொல்றீங்க. விருந்துக்கு வர்றதுனால தான் நாங்க உங்களை விருந்தினர்னு சொல்றோம். கானா ஒரு கல்யாணத்துல அலெக்ஸ் பிரதர் சொல்றாங்க, விருந்தினரா இயேசு கிறிஸ்து அங்க வந்ததுனால தான் அங்க ஒரு அற்புதம் நடந்துதான், குறைவை வந்து நிறைவாக்குனாராம். ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க, ஒரு குடும்பமோ ஒரு விழாவோ எந்த இடத்துக்கு போனாலும் விருந்துல ஒரு சின்ன குறை வந்துட்டா கூட அத காலத்துக்கும் பேசுவாங்க. ஒருவேளை பெண் வீட்டிலேயோ மாப்பிள்ளை வீட்டிலேயோ அந்த குறை வந்துச்சுன்னா, அதனாலதான் ஆண்டவர் அந்த குறை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தண்ணீரையே திராட்சை ரசமா மாற்றி கொடுத்தாரு. நான் இன்னொரு காரியம் சொல்றேன், வியாதிக்கு தான் தேவை மருந்து, ஆனா விழாக்களுக்கு தேவை விருந்து. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாய்,
ஆனால் விழாவுக்கு உண்டோ அடைக்கும் வாயை பொத்திக்கிட்டே இருப்போமா? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. புரியுதா? எந்த ஒரு திருவிழாக்களுக்கு நம்ம போனாலும் அது எப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க. உடனே நம்ம சொல்லுவோம் நல்ல சாப்பாடு போட்டாங்க, நிறைய வெரைட்டியா வச்சாங்க, சாப்பிடதான் வயிறு இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விழா காலம் சிறப்புட நடக்கணும்னா விருந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி நடுவர் அவர்களே நல்ல ஒரு தீர்ப்பினை சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப அருமையா இரு சாராரும் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக, அவசியமாக, ஆழமாக இருவேரும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதிலே எந்த பக்கமும் தீர்ப்பு எப்படி கொடுப்பது என்றே தெரியவில்லை. ஆகவே இவர்கள் 3 பேர் இந்த சைடில் விருந்தினரே என்று, இந்த சைடில் விருந்தை என்று, இந்த சைடில் இவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே இப்பொழுது நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக தள்ளப்படுகிறேன். ஒரு விருந்து நடக்கிறது என்றால், ஒரு கிறிஸ்மஸ் வரப்போகிற கிறிஸ்மஸ் வருகிறது, அப்படியாக வரப்போகிற தீபாவளி ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், எந்த பண்டிகை ஆகட்டும், ஒரு பக்கம் விருந்து, மறுபக்கம் விருந்தினர். ஆகவே ரெண்டுமே சமநிலையிலே தான் காணப்படுகிறது. விருந்தினர் இல்லாமல் விருந்து இல்லை, விருந்து இல்லாமல் விருந்தினர் அந்த வீட்டுக்கு போவாங்களா? ஒரு டைம் போய் பார்ப்பாங்க, கரெக்டாக ஒரு மணிக்கு போய் பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரர் ஏதாவது சோறு தருவார்னு எதிர்பார்ப்பார். இவர் எப்படி வாயை விட்டு கேட்க முடியும்? அவங்க சோறு தருவாங்கன்னு பார்ப்பாரு, அடுத்த நாளும் போய் பார்ப்பாரு 1 மணிக்கு. 3ஆவது நாள் அந்த பக்கமே போக மாட்டார். ஃபோன் பண்ணால் கூட அந்த பக்கம் போக மாட்டார். உன் வீட்டுக்கு நான் ஏன் எம்டியாக வரணும்? 2 நாள் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், படுபாவி, சோத்தை ஒழித்து வச்சு நான் எப்படி வருவேன்? அதே நேரத்தில் இந்த விருந்தினர் என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே இப்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தகப்பனார் தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரியில் 10 மணிக்கும் அந்த கதவை தட்டிட்டு இருக்கிறார். தட்டின உடனே அங்கே மகா பார்க்குறா. அங்கே மகா பார்க்கின்ற போது கொஞ்சோண்டு அரிசி தான் இருக்குது. ஆனால் வந்திருக்கிறது யாரு? தன்னுடைய தகப்பனார், விருந்தாளி வந்திருக்கிறார்கள். ஆகவே என்ன செய்யன்னு தெரியவில்லை. இருந்தாலும் என்ன செய்கிறார்கள்? வேக வேகமாக சமையல் பண்ணி இருக்கிறதெல்லாம் வைத்து தன்னுடைய தகப்பனார் இங்கே குளிர்ச்சியூட்டுகிறார்கள். அப்பா நீங்கள் வந்துட்டீங்கப்பா, இந்த தள்ளாத வயசில், இந்த 75 வயசில் எப்படிப்பா பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வந்தீங்க? அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு மிகச்சிறந்த விருந்தாளியாக ஒரு தந்தையார் அங்கே கருதப்படுகிறார். ஆகவே விருந்து என்று பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 2 காரியம், அங்கே 5000 பேரை பார்க்கிறார், 5 அப்பத்தையும் பார்க்கிறார். வெறுமனே அவர் எதுக்கு எந்த காரியத்தை செய்யவில்லை. ரெண்டுமே ஈக்குவலாக உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த விழா காலத்தை ஏற்படுத்தினவர்களுக்கு அந்த விருந்தை ஏற்படுத்தின சந்தோஷம் எப்பொழுது வருகிறது என்றால், விருந்தாளிகள் எல்லாரும் அங்கே குழுமுகின்ற பொழுது, பஸ்ஸோ ஆட்டோ மழை பெஞ்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, அவர்கள் விட்டார்கள், இவர்கள் விட்டார்கள் என்றுதான் எண்ணுவார்களே தவறுகளை இங்கே போய் காலி ஆயிடுச்சா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு விழா காலம் சிறப்புறுவதற்கு அந்த மிக 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 அவசியம் விருந்து அவசியம். எல்லா ஏற்பாடுகளும் மிக மிக அவசியம். கிறிஸ்துமஸுக்கு நல்லா ஆயத்தம் பண்ணுங்க, புது வருஷத்துக்கு நல்லா ஆயத்தம் பண்ணுங்க, நல்ல கேக்குகளை வாங்கி வெட்டுங்க. எவ்வளவு சிறப்பாக நீங்கள் கொண்டாட்டத்தை இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விருந்தை சிறப்பாக கொண்டாடுங்கள். அதே நேரத்தில் அந்த விருந்தை சுவைத்து விட்டு மகிழ்ந்து, அற்புதமாக இருந்தது ஐயா, அழகாக இருக்கிறது, எவ்வளவு ருசி என்று சொல்லுகின்ற வேளையிலே தான் அந்த விருந்துக்கு ஒரு சிறப்பு உண்டாகிறது. விருந்து இல்லாமல் விருந்தினர்கள் இல்லை, விருந்தினர் இல்லாமல் விருந்து இல்லை. ஆகவே ஒருபடி இந்த பகுதியை இந்த அணியினருக்கு 99.9 கொடுக்கிறேன், இவர்களுக்கு 100 கொடுக்கிறேன். ஒரு விழா காலம் சிறப்பிக்க வேண்டும் என்றால் விருந்தினரே விருந்தினரே என்று இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஜாய் டிவி ஓனர்களுக்கும், இதை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அங்கே நவளவே மாட்டேன் என்று விடாமல் பார்த்து கொண்ட ஜாய் டிவி விசுவாசிகள் அனைவருக்கும், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அபிஷேக தோட்ட ஊழியத்தின் சார்பாக
மீண்டும் ஒரு விசை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வருகிற புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்கள். விருந்தை சரியாக ஏற்பாடு பண்ணுங்கள். விருந்தாளிகளை புன்முறுவலுடன் வரவேலுங்கள். உங்கள் வீடு தலைக்கட்டும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். பெர்னார்ட் செல்வின் ஐயா சொன்னார்கள், ஐயா உங்களுடைய நிகழ்ச்சி எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும், ஆகவே உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே என்னுடைய ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 98 410 8 9 9 98 410 8 இந்த எண்ணிலே நீங்கள் உங்களுடைய ஊழியங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி தானே உங்களுடைய கருத்துக்களை ஜாய் டிவிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் எங்களை ஊக்குவிக்குமாறு உங்களை மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.